அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அருள் ரெக்ஸ்லின் மேரி. நான் தர்மபுரி மறைமாவட்டத்தை சார்ந்தவள். சாதிய வன்கொடுமைகள் இல்லா இளைஞர் இந்தியாவை பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்தியா உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் ஒன்று. பல்வேறு கலாச்சாரங்கள், மதங்கள், மொழிகளின் பன்முகத்தன்மையை கொண்ட இந்நாட்டில் சாதிய அமைப்பு இன்றும் பல்வேறு விதங்களில் சமூகத்தையும் அரசியல் மற்றும் பொருளாதார அமைப்பையும் பாதிக்கிறது. இந்த சூழ்நிலையில் சாதிய வன்முறைகள் இல்லா இளைஞர் இந்தியா உருவாக வேண்டியது மிக அவசியம். சாதிய வன்கொடுமைகள் இல்லா இளைஞர் இந்தியா என்ற சொல் மிகவும் முக்கியமானது. நாம் காணும் இந்தியாவின் வளர்ச்சி கல்வி, தொழில் மற்றும் அறிவியல் போன்ற பல்வேறு துறைகளில் முன்னேறி வருகிறது. ஆனால் இன்றும் சாதிய வன்முறைகள், ஒடுக்குமுறைகள், கீழ்த்தர சிந்தனைகள் நம் சமூகத்தில் நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றன. இதை தடுக்க வேண்டும் என்றால் இளைஞர்களாகிய நாம் தான் முன்வர வேண்டும். சாதிய வன்கொடுமைகள் என்கிறோமே, சாதிய வன்கொடுமைகள் என்றால் என்ன? சாதிய வன்கொடுமைகள் என்பது சமூகத்தில் சாதி அடிப்படையில் சிலர் மற்றவர்கள் மேல் மிகுந்த ஆதிக்கம் செலுத்தி அவர்களை ஒடுக்குவது, துன்புறுத்துவது, அவர்களது உரிமைகளை பறிப்பது போன்றவற்றை குறிப்பதாகும். உதாரணமாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் ஒதுக்கப்படுதல், சமூக மற்றும் அரசியல் ரீதியாக தடுக்கப்படுதல், உடல் மற்றும் மன உலகில் கொடுமை ஆகியவை முக்கியமாக உள்ளன. இந்த வன்முறைகள் எல்லாம் பல சமயங்களில் சட்ட விரோதமாகும். ஆனால் சமூக ஒப்பந்தம் மற்றும் அதிகாரம் மிக்கவர்களின் ஆதரவால் நம் சமூகத்தில் இது இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. எதனால் இந்த நிலைமை? கல்வியின்மையும் விழிப்புணர்வு இன்மையும் இந்த வன்கொடுமைகள் அதிகரிக்க உதவுகின்றன. சில நேரங்களில் அரசியல் மற்றும் சமூக ஊழியர்களின் பாகுபாடுகள் கூட இந்த வன்முறைகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஊக்குவிக்கின்றன. இதனால் வந்த விளைவுகள் தான் என்ன? இந்த சாதிய வன்கொடுமைகள் சமூகத்தை பிளவு போட்டு ஒருங்கிணைப்பை குலைத்து நாட்டின் முன்னேற்றத்தை தடுக்கின்றன. இது சமூக அமைதியை குலைக்கிறது. பொதுவாக சாதிய வன்கொடுமைகள் எல்லாம் தாழ்த்தப்பட்ட சாதிகளை குறிவைத்து நடத்தப்படுகின்றன. இது அவர்களின் வாழ்க்கை தரத்தை மோசமாக்குவதோடு மட்டுமின்றி அவர்களது உரிமைகளையும் மரியாதையையும் பறிக்கின்றன. இதை தடுப்பதற்கென்றே இந்தியா பல்வேறு சட்டங்களையும் விதிமுறைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றன. அதில் சில சட்டங்கள் என்னவென்றால் தலித் மற்றும் பழங்குடியினர் தடுப்பு சட்டம், குற்றவியல் சட்டம், மனித உரிமைகள் சட்டம், சாதி அடிப்படையிலான ஒடுக்குமுறைகளுக்கான காப்புரிமை சட்டம் ஆகியவை உள்ளன. இந்த சட்டங்கள் எல்லாம் இருந்தும் என்ன பயன்? இளைஞர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? இளைஞர்கள் சமுதாயத்தின் புரட்சிகரமான மாற்றத்திற்கு சிகரம் கொடுப்பவர்கள். சமூக மாற்றத்தில் நம்பிக்கை உடையவர்களாகவும் புதிய சிந்தனைகளை கொண்டு வருவோராகவும் இளைஞர்கள் இருக்க வேண்டும். சமத்துவத்தை ஊக்குவிக்கும் சிந்தனைகளை உருவாக்குவது, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் சாதிய அடிப்படையிலான அடக்குமுறைகளை எதிர்ப்பது இளைஞர்களாகிய நம் கடமையாகும். இனி சாதிய பிரிவினைகளுக்கு முடிவு கட்டுவோம். இங்கே சாதிய வன்கொடுமைகளுக்கும் ஆணவ கொலைகளுக்கும் இடமில்லை. இங்கே எந்த ஒரு சாதிய வன்கொடுமைகளுக்கும் ஆணவ கொலைகளுக்கும் இடமில்லை. இங்கே ஒவ்வொருவருக்கும் அவர்களது சுய சாதனைகளின் அடிப்படையில் உரிய மரியாதை கொடுக்கப்படும். சாதியை வைத்து ஏன் ஒரு மனிதனை நாம் வேறுபடுத்த வேண்டும்? சாதியை வைத்து ஏன் நாம் ஒரு மனிதனை வேறுபடுத்த வேண்டும்? மனிதரை சாதி அடிப்படையில் பார்க்காமல் அவர்களது உழைப்பு, திறமை ஆகியவற்றில் பார்க்க வேண்டும். சக மனிதர்களை மதிப்பதும் அவர்களது உரிமைகளுக்கு மரியாதை கொடுப்பதுமே இன்றியமையாதவை ஆகும். சாதியத்தை தாண்டி நம் சிந்தனைகளை உயர்த்தி மனிதத்தை முன்னிறுத்துவோம். 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை நான் மாற்றி காட்டுகிறேன். 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை நான் மாற்றி காட்டுகிறேன் என்ற விவேகானந்தரின் கூற்றுப்படி இளைஞர்களாகிய நம் கைகளில் தான் அந்த மாற்றம் உள்ளது. அந்த மாற்றத்தை நிகழ்த்துவோம். இனியதொரு இந்தியாவை உருவாக்குவோம். சாதிய வன்கொடுமைகள் இல்லாத ஒற்றுமை நிறைந்த சமத்துவமான இந்தியாவை. சாதிய வன்கொடுமைகள் இல்லாத ஒற்றுமை நிறைந்த சமத்துவமான இந்தியாவை. நன்றி.